வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 2026. இன்றைய முக்கிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். அரசியல் செய்திகள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பை மறுசீரமைக்கும் வகையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. கட்சியின் மாவட்ட அமைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது உள்ள மாவட்ட கழகங்களின் எண்ணிக்கை 110 மாவட்டங்களாக அதிகரிக்கப்பட உள்ளது. கட்சி பதவிகளில் வயது வரம்பு மற்றும் பதவிக்கால வரம்பு கொண்டுவரப்பட உள்ளது. இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் வகையில் புதிய நிர்வாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பதவிகளில் தொடர்ந்து நீண்ட காலம் இருப்பதை தவிர்க்கும் வகையில் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. புதிய நிர்வாகிகளை விரைவாக நியமிக்க கட்சித் தலைமை முடிவு செய்துள்ளது. மாநிலம் முழுவதும் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு.க.ஸ்டாலின் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் தோல்விக்கான காரணங்களை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியில் புதிய தலைமுறையினருக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சியை மறுசீரமைப்பதன் மூலம் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் களத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்ந்து முக்கிய விவாதமாக உள்ளது. மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற கருத்து தமிழகத்தில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் தற்போதைய மக்களவைத் தொகுதி பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தற்போதைய மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக விவாதம் நடைபெற்றுள்ளது. இடதுசாரி கட்சிகள் தொடர்பான அரசு சுற்றறிக்கை விவகாரமும் தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் அரசியல் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் வெளியான சுற்றறிக்கை ஏற்கனவே திரும்பப் பெறப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையை அனுமதி இல்லாமல் வெளியிட்ட அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் வசிக்கும் பகுதிகளில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாநகரில் துணிக் கழிவுகளை சேகரிக்கும் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு பகுதியில் உள்ள சரக்கு ரயில் நிலையத்தை மாற்றுவது தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொழில் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தொடர்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் லஞ்சம் தொடர்பான வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி மலைப்பாதை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டுப்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் மழை மற்றும் வானிலை நிலவரத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கூடலூர் அருகே வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் வனவிலங்கு நடமாட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோயிலின் மேல் பகுதிகளில் சுமார் 8000 பேரை அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றுப்பகுதிகளில் தூய்மை மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோயிலைச் சுற்றியுள்ள தெருக்களிலும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயிலின் கும்பாபிஷேகம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை நகரில் பக்தர்கள் வருகையை கருத்தில் கொண்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மதுரையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் மற்றும் நீர்நிலைகளில் கரைக்கும் பணிகளுக்கான ஏற்பாடுகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. தமிழக கோயில்களில் செப்டம்பர் மாதம் முதல் செல்பேசி பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடு கொண்டுவரப்பட உள்ளது. கோயில் வளாகங்களில் புகைப்படம் மற்றும் காணொளி பதிவு செய்வதை தடுக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளன. பக்தர்கள் கோயிலின் புனிதத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய செய்திகள். இந்தியாவின் உள்கட்டமைப்பு உற்பத்தி ஜூலை மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 5.4% உயர்ந்துள்ளது.
இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி ஆகஸ்ட் மாதத்தில் சிறிதளவு மீண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு அண்டை நாடுகளில் இருந்து வரும் முதலீடுகள் தொடர்பாக புதிய கொள்கைகள் கவனம் பெற்றுள்ளன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து சர்வதேச கவனம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் வணிகர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை தொடர்பாக புதிய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. டெல்லி மெட்ரோ ரயில் சேவையின் வளர்ச்சி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நகர்ப்புற போக்குவரத்து கட்டமைப்பு சர்வதேச அளவில் கவனம் பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பருவமழை நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உத்தரகாண்ட், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டிலும் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளது. ஒடிசாவின் சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல பகுதிகளில் பருவமழை செயல்பாடு பரவலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகச் செய்திகள். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியா வருவது தொடர்பாக இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது. வங்கதேச பிரதமரின் இந்திய பயணம் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான தூதரக உறவுகள் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளன. கனடா அரசு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு பதிலடி வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் புதிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார கொள்கைகளில் வர்த்தக வரிகள் தொடர்ந்து முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. சர்வதேச சந்தைகளில் வர்த்தக கொள்கைகள் குறித்து முதலீட்டாளர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றனர். உலகின் பல பகுதிகளில் பருவநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் தீவிர வானிலை குறித்து கவலை அதிகரித்து வருகிறது. மழை, வெள்ளம் மற்றும் கடுமையான வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பல நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. சர்வதேச அளவில் எரிசக்தி பாதுகாப்பு முக்கிய விவாதமாக இருந்து வருகிறது. உலக நாடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கோயில் மற்றும் ஆன்மீகச் செய்திகள். மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் சுற்றுப்பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோயிலைச் சுற்றியுள்ள சாலைகள் மற்றும் தெருக்களில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கும்பாபிஷேக நாளில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் கட்டுப்பாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். கோயில் வளாகத்தில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக கோயில்களில் செல்பேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய விதிமுறைகள் செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளன. பக்தர்கள் வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இந்த விதிமுறையின் முக்கிய நோக்கமாக கூறப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் காணொளி பதிவு மற்றும் சமூக வலைதளங்களுக்கான காணொளி உருவாக்குவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சீக்கிய மதத்தின் முக்கிய புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோயில் வளாகத்தில் புதிய நினைவிடங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாய் குர்தாஸ் மற்றும் பாய் மணிசிங் ஆகியோருக்காக நினைவிடங்கள் அமைக்கப்பட உள்ளன. பொற்கோயில் வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த பணிகளுக்கு சீக்கிய அமைப்பு கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. முடிவாக, தமிழ்நாட்டில் அரசியல் மறுசீரமைப்பு, தொகுதி மறுவரையறை விவாதம், மாவட்ட வளர்ச்சிப் பணிகள், மழை நிலவரம் மற்றும் கோயில் ஏற்பாடுகள் ஆகியவை இன்றைய முக்கிய செய்திகளில் இடம்பெற்றுள்ளன. இந்திய அளவில் பொருளாதாரம், மழை நிலவரம் மற்றும் அண்டை நாடுகளுடனான உறவுகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. உலக அளவில் வர்த்தக பதற்றம், பொருளாதார நிலவரம் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான செய்திகள் கவனம் பெற்றுள்ளன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.